ஸோ வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு மேட்ச் வந்து யார் யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது லக்னோ விசஸ் எஸ்ஆர்ஹெச். சரிங்களா? லக்னோவுடைய பாசிபிள் பிளேயிங் லெவன் வந்து இன்னைக்கு யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மார்க்ரம், மிச்சில் மார்ஸ், நிக்கோலஸ் போரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், டிஎஸ் ரதி, ஆகாஷ் சிங், ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லக்னோவில் வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்ல பார்த்துட்டோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, இசான் கிஷான், ஹெச் கிளாசன், அன்கித் வெர்மா, கே மெண்டிஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜே உனட்கட், ஜெட் அன்சாரி, முகமது சமி அல்லது இ மலிங்கா. சரிங்களா? இந்த ரெண்டு பேர்த்துல ஏதாச்சும் ஒருத்தர் வந்து இன்னைக்கு பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்பொழுது இன்னைக்கு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ அந்த 11 பேர் வந்து இந்த ரெண்டு டீம்லையும் இருக்கிற ஒரு 11 பேர் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது மெயினாக இருக்கிற பிளேயர்த்த சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 3 பிளேயர் அல்லது 3 பிளேயர் மேக்ஸிமம் ஆப்ஷன்லாம் கொடுக்குறேன். ஸோ அந்த 11 பேர்த்துல இங்கே யாராச்சும் நீங்கள் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 பேர்த்தெல்லாம் நீங்கள் உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இப்போ லக்னோ பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சில் மார்ஸ், நிக்கோலஸ் போரன், அப்துல் சமாத். சரிங்களா? ஸோ அப்துல் சமாத், ஆவேஸ் கான். சரிங்களா? ஸோ ஆவேஸ் கான். ஸோ இந்த 4 பேர் வந்து நீங்க இம்பார்ட்டன்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா ஆகாஷ் சிங். சரிங்களா? ஸோ இவர் எடுக்கணும். செகண்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் நீங்க ஆவேஸ் கான் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் ஆகாஷ் சிங். சரிங்களா? ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஓகே. அப்போ இதுல யாரை கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க மிச்சில் மார்ஸ் அல்லது நிக்கோலஸ் போரன். ஸோ இந்த ரெண்டு பேர்த்துல யார் வேணாலும் நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நிக்கோலஸ் போரனை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மெயினான ஒரு 6 பேர் சொல்ல போனா அபிஷேக் சர்மா, ஹெச் கிளாசன், அன்கித் வெர்மா, கே மெண்டிஸ், அபினவ் மனோகர் 5, ஜே உனட்கட் 6, முகமது சமி 7. ஸோ 6. சரிங்களா? சாரி, எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேயர் பார்த்துக்கோங்க. அபிஷேக் சர்மா, ஹெச் கிளாசன், ஏ வெர்மா, கே மெண்டிஸ், அபினவ் மனோகர். ஸோ அபினவ் மனோகர் மேட்ச் வின்னருக்கு வச்சுக்கோங்க. ட்ரீம் டீம்ல வந்தால் தான் வருவார். சரிங்களா? ஸோ கடைசியில் ஒரு கொஞ்சம் ரன் வேணும். அது அபினவ் மனோகர் வந்து அடிப்பாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ அடிச்சு ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ அதனால அபினவ் மனோகரை நீங்க வின்னருக்கு வச்சுக்கோங்க. மெயினாக பார்த்துட்டோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, ஹெச் கிளாசன், ஏ வெர்மா, ஜே உனட்கட், முகமது சமி. ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் யார் கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் கிளாசன். ஸோ இவரை கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அல்லது அன்கித் வெர்மா. ஸோ இவர் கூட நீங்கள் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இவர் கூட ட்ராப் பண்ணுறீங்க, கேப்டனா கொடுக்கல அப்படின்னா நீங்கள் முகமது சமியவை வந்து கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு 6, இதில் ஒரு 5, அவ்வளோதான். மொத்தமாக 11 பேர் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த 20 ரன் 30 ரன் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னோவில் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர். சரிங்களா? ஸோ டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் அவர்கிட்ட கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சைடு பார்த்துட்டீங்க அப்படின்னா இசான் கிஷான். ஸோ இசான் கிஷான் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 20 ரன் 25 ரன் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எஸ்ஆர்ஹெச்ல வந்து அபிஷேக் சர்மா, கிளாசன் வெர்மா, கே மெண்டிஸ், அபினவ் மனோகர். ஸோ இதெல்லாம் பேட்டிங்ல நல்லா இருக்கிற பிளேயர்ஸ். பவுலிங்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஏவரேஜா இருக்கும். ஸோ அதாவது இந்த டீம்ல வந்து பேட்ஸ்மேன் நல்லா இல்லை. லக்னோவில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா இல்லை. ஸோ அப்போ ஹர்ஷல் பட்டேலுக்கு ஓகே தான், ஓரளவுக்கு இருக்கு. ஸோ பேட் கமின்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா பவுல் பண்ணா விக்கெட் எடுக்க மாட்டாரு. பேட்டிங் பண்றாரு அப்படின்னா இவர் பேட்ல இருந்து கொஞ்சம் 2 வரக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. அப்போ இவரை நீங்க எடுக்கிறது வேணாம். சரிங்களா? நீங்க ஹர்ஷல் பட்டேலை ட்ரை பண்ணலாம், ஜே உனட்கட், முகமது சமி. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பிளேயர்ல 1 டிராப் ஆகும், 2 கண்டிப்பா உள்ள வந்துடும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 3 பேர் 2 விக்கெட் எடுப்பாங்க. அப்போ ஒரு பேட்ஸ்மேன் நீங்க டிராப் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? லக்னோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா மிச்சில் மார்ஸ், நிக்கோலஸ் போரன், அப்துல் சமாத், ஆவேஸ் கான். ஸோ இந்த 4 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துடும். ஆப்ஷனலாக ஒரு பிளேயர் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் டேவிட் மில்லர் மட்டும் தான் சரி நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ். ஸோ மேக்ஸிமம் பிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் இது பேஸ் பண்ணி நீங்கள் டீம் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல டீம் அமையும். சரிங்களா? ஓகே. ஸோ எல்லாரும் வெற்றி வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி பார்க்கும்பொழுது எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணலை, போடலை அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஸோ எல்லா மேட்சும் பண்ணினேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்துட்டு அப்படின்னா எல்லா மேட்சும் பண்ணினேன். அது நான் இப்போ நம்ம வந்து வீடியோ போடுறதே எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பண்ணி வச்ச ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி
நானே பந்தயம் பண்ணி நானே வந்து அதை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சால் சம்பாரிச்சுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் அப்படிதான் சம்பாரிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ நானே ப்ரெடிக்ஷன் பண்ணி, ஸோ என் ப்ரெடிக்ஷன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க ஆட்ஸ் வரும், எங்க ஆட்ஸ் இறங்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ நான் யாருக்கிட்டையுமே பணம் வாங்க வேண்டியதில்லை, யாருக்கும் வந்து யாருக்கிட்டையும் நான் சொல்ல வேண்டியதில்லை, யாருமே வரைக்கும் குறை சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஸோ ரெண்டாவது இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ப்ரெஷர் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நான் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த விக்கெட் போகும், அப்போ விக்கெட் போகும். ஸோ இப்போ ஒரு என்ட்ரி, இங்கிருந்து ஆர்ட்ஸ் ரன் மேலே வரும். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி, இங்கிருந்து டவுன் ஆகும், அப்போ அங்கே ஒரு என்ட்ரி. ஸோ நான் சம்பாரிச்சாச்சு. ஸோ சிம்பிள் இதுதான். சரிங்களா? நீங்க கேட்குற கேள்வி என்ன, ஈவன் ட்ரீம் டீமுக்கு சொல்லும் பொழுது நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது வந்து ட்ரீம் டீம் நீ எல்லாத்தையும் சொல்ற, நீ 1 கோடி ரூபாய் 1 கோடி ரூபா நான் வின் பண்ணது இல்லை. சரிங்களா? ஆனா எது ஜெயிக்கும் தோக்குன்னு வச்சு நிறைய சம்பாரிச்சிருவேன். சரிங்களா? ஸோ இந்த கான்ஃபிடென்ட் என்கிட்ட இருக்கு. ஸோ அது மட்டும் தான் எனக்கு மெயின். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இதே யாருக்காச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ண பாருங்க. பிடிக்கலையா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்ல தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நான் பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன பிளேயர்ஸ் கொடுக்குறோம் அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அது ஒரு வகையில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எடுத்துக்கங்க. அதையே தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து இவங்க ஆடிடுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நான் சொன்ன பிளேயரை நீங்க டிராப் பண்ணி அந்த பிளேயரை நீங்க உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி ஏதோ ஒரு வகையில அந்த ஒரு டீம் இது வரைக்கும் நம்ம ட்ரீம் டீம் போட்டோம், வின் பண்ணல, இந்த ஒரு முயற்சியை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் இதுல எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ண பாருங்க. சரிங்களா? ஸோ இதுல இருக்கிற குறைகளே நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க டீம் மேக் பண்ண முடியாது. சரிங்களா? இதுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நானே சொல்றேன் பாருங்க. இப்போ நான் கொடுத்த இப்போ இந்த ஒரு 2 வருஷ காலமா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 1 இயர். ஸோ ஸ்டார்டிங் 1 இயருக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொன்னேன், என்னால துல்லியமா கேப்டன் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய மேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் துல்லியமா கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ நீங்க எங்கிட்ட என்ன எடுத்துக்கோ அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் நான் துல்லியமா கொடுத்துட்டேன். அப்போ இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றாங்க, அப்போ உங்க நாலேஜ் வச்சு உங்களுக்கு தான் தெரியுது இல்ல, ஸோ இவன் ஆடிடுவான்னு தெரிஞ்சது அப்படின்னா நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் 90% பேர் எடுத்த ஒரு பிளேயர் என்னால டிராப் பண்ண எனக்கு மனசு வரல, நான் அவனை எடுத்து தான் தீர்வு அப்படின்னா நீ எடுத்துட்டு நீ கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க ஜெயிக்க போறது இல்லை. ஸோ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு தைரியமாக 90% பேர் பிளாப்னு சொல்லும் போது அதை டிராப் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ளோ பிக் பிளேயர் நம்ம வாயிலிருந்து வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த பிளேயர் அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லி நீங்க தைரியமா எடுத்தால்தான் கிராண்ட் லீக் ஜெயிக்க முடியும். சரிங்களா? நான் ட்ரீம் டீம் போட மாட்டேன், நான் ட்ரீம் டீம் போடுற பழக்கம் எனக்கு அவ்வளோக்கு இல்லை. ஒரே ஒரு டீம் போடுவேன், அது அஸ்ட்ராலஜிக்கல் டீம். அது ஜெயிக்கவும் ஜெயிக்காது. அது வந்து சும்மா நான் எங்கேயாச்சும் வெளியிருந்தா கூட ஏதாச்சும் எந்த டீம் ஜெயிக்கும் தோக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு அதை எடுத்து பார்த்தா நான் சொன்ன பிளேயர்ஸ், அதாவது நான் ஒரு டீம்ல இருக்க பிளேயர்ஸ் மட்டும் ஆடி இருப்பாங்க, ஒரு டீம்ல கொடுத்த பேட்ஸ்மேன் எல்லாம் பிளாப் ஆயிருப்பாங்க. சரிங்களா? அதுக்காக மட்டும்தான் அந்த டீம் நான் போடுவேன் தவிர அதில் 49 ரூபா போட்டு நான் பேர் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மைண்ட் செட் இப்போ இது வரைக்கும் எனக்கு வரல. முதல்ல எந்த ஜெயிக்கும் தோக்கும் இதுல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங்கா ட்ரீம் டீம் போடுவேன். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கும் கண்டிப்பா உதவியா இருக்கிற அளவுக்கு நான் ட்ரீம் கொடுக்குறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, எல்லாரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்ம நியூ டெலிகிராம் சேனல் லிங்க் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் முடிஞ்சா பின் பண்றேன். சப்போஸ் வீடியோ போட முடியலனாலும் டெலிகிராம்ல உங்களுக்கு அப்டேட் வரும். சரிங்களா? ஸோ இது மட்டும் கிடையாது, 365 நாளும் மேட்ச் இருக்கு. 365 நாளும் நான் ஏதாச்சும் ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னா ட்ரீம் டீம் போடும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.